ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. 16ஆம் அத்தியாயம். தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். ஸ்ரீ பகவான் உரைத்தார், அஞ்சாமை மனத் தூய்மை நேர்மை ஞான யோகத்தில் நிலைத்தல், தானம் புலனடக்கம் யாகம் தவம் மறை நூல் கற்பது, அஹிம்சை உண்மை கோபமின்மை தியாகம் அமைதி புறங்கூறாமை, மென்மை உயிர் இரக்கம் நாணம், பதற்றமின்மை பேராசையின்மை, பொலிவு பொறுத்தல் தூய்மை திடம், துரோகமின்மை செருக்கின்மை, இவையே தெய்வீக தன்மையுடன் பிறந்தவன் பண்புகள் பாரதா. பகட்டு கர்வம் தற்பெருமை, சினம் கடுமை அறியாமை, இவையே அசுர தன்மையுடன் பிறந்தவன் பண்புகள் பார்த்தனே. முக்திக்காக தெய்வீக பண்புகள், பந்தத்திற்கு அசுர பண்புகள், தெய்வ தன்மையுடன் பிறந்த நீ வருத்தம் கொள்ளாதே பாண்டவா. பாரில் தெய்வீகம் அசுரம் என்று இருவகை உயிர்கள் உண்டு. தெய்வீகம் விவரிக்கப்பட்டது, அசுர இயல்பை கேள் பார்த்தனே. அசுரர் செய்தக்க செய்தல், தகாததில் விலகலும் அறியார். உண்மை தூய்மை நல்லொழுக்கம் அவர்களிடத்தில் இருக்காது. நிஜமில்லாத நிலையில்லாத ஞானம் கடவுள் இல்லாதது, தொடர்பின்றி தோன்றியது, இச்சை தவிர வேறென்ன என்பர். இந்த கருத்தை பின்பற்றி தன்னை இழந்த அற்பர்கள், நன்மை செய்யாது தீங்கிழைப்பர், உலகழிவுக்கே பிறந்துள்ளார். நிறைவடையா இச்சையை சார்ந்து பகட்டு கர்வம் மூர்க்கத்துடன் மயக்கமுற்று தீய எண்ணத்தால் தீய செயல்களையே செய்கின்றார். ஊழி முடியும் வரை தொடரும் எண்ணற்ற கவலைகளை சார்ந்து சுகபோகங்கள் அனுபவித்து சுகம் இவ்வளவே என்கின்றார். பல நூறாம் ஆசை கயிற்றால் கட்டுண்டு இச்சை கோபவயமாய், போகத்திற்காய தர்ம வழியில் பொருள் தேட விழைகின்றார். இன்றிது என்னால் பெறப்பட்டது, இம்மன வேட்கையை அடைவேன், இது எனக்கே உரித்தானது, இச்செல்வமும் என்னையே சேர்ந்திடும். இப்பகைவன் என்னால் கொல்லப்பட்டான், மற்றவர்களையும் நான் கொல்வேன். ஆழ்வோன் அனுபவிப்போன் நான்,
வலியன் வெல்வோன் இன்புறுவோன் நான், செல்வந்தன் நற்பிறப்பாளன், எனக்கு நிகரானவன் எவன்? யாகம் தானம் செய்வேன் மகிழ்வேன் என மடமையால் மோகமுற்றோர், பல சிந்தனைகளால் குழம்பி மோகவலையில் சிக்குண்டு, சுகபோகங்களில் திளைத்து பாழ்நரகத்தில் வீழ்கின்றார். தற்புகழ்ச்சியுடையார் வணங்கார், செல்வச் செருக்கு கர்வமுடையார், நியதிக்கு மாறாய் பகட்டாக பேரளவில் யாகம் செய்கின்றார். ஆணவம் பலம் செருக்கு இச்சை கோபம் கொண்ட தீமதியோர், தன்னிலும் பிறரிலும் உள்ள என்னையே மிகவும் வெறுக்கின்றார். வெறுப்புடையோரை கொடியோரை கடையோரை தீயவரை வையச் சுழலில் தொடர்ந்து நான் அசுர பிறப்பில் வீசுகின்றேன். பிறவிகள் தோறும் மூடர்கள் அசுர பிறப்பிடம் அடைந்து, என்னை அடையாமலே கௌந்தேயா கீழான கதியடைகின்றனர். இச்சை கோபம் பேராசையாம் இம்மூன்றும் நரகத்தின் வாசல்கள், தனக்கு அழிவை தரும். எனவே இம்மூன்றையும் துரத்தல் வேண்டும். இம்மூன்று நரக வாசல்களின் விடுபட்ட மனிதன் தனக்கு மேன்மை செய்து பின் கௌந்தேயா உயர் நிலையை அடைகின்றான். யார் சாஸ்திர நியதியை துறந்து இச்சையினால் செயல்படுவாரோ, நிறைவும் சுகமும் அடையார், உயர் நிலையும் அடைந்திடாரே. ஆகையால் செய்தக்க தகாததை நிர்ணயிப்பது சாஸ்திரமாகும். சாஸ்திரத்தின் கட்டளை அறிந்து இங்கு செயல்களை செய்திடுவாய். ஓம் தத்சத். இங்கனம் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரமாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் எனும் 16ஆம் அத்தியாயமாம்.